அனைவருக்கும் வணக்கம். நாளை தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது, இடியுடன் கூடிய மழை எங்கு பெய்ய வாய்ப்புள்ளது, சென்னையில் வானிலை எப்படி இருக்கும் என்பது பற்றிய விவரங்களை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் தினசரி வானிலை அறிக்கை தெரிந்து கொள்ள கிளிக் செய்து கொள்ளவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தற்போதைய அறிக்கையின்படி நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்றும் வீசக்கூடும். காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மழையுடன் கூடிய இடியுடன் கூடிய வானிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழை பெய்யக்கூடும். அதேபோல் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு உள்ளது. மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டையில் ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக காற்றின் வேகம் குறித்து பார்க்கலாம். நாளை மழை மற்றும் இடியுடன் கூடிய வானிலை ஏற்படும் சில பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையிலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரிக்கக்கூடும். எனவே இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசும் நேரங்களில் பொதுமக்கள் மரங்கள், மின்கம்பங்கள், விளம்பர பலகைகள் அருகில் நிற்பதை தவிர்ப்பது நல்லது. சென்னை வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை சென்னையில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில பகுதிகளில் குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் பகல் நேர வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸாகவும், இரவு நேர வெப்பநிலை என்பது 27 முதல் 28 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். மேலும் ஆகஸ்ட் 24 மற்றும் 25 தேதிகளில் தமிழ்நாட்டில் கனமழைக்கான எச்சரிக்கை தற்போது IMDயால் வெளியிடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு தொடர்கிறது. நாளை பெரிய அளவிலான கனமழை எச்சரிக்கை இல்லாவிட்டாலும் பல்வேறு மாவட்டங்களில் ஆங்காங்கே மழையும் சில இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்றும் வீசக்கூடும். முக்கியமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழக மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் உள்ளவர்கள் உள்ளூர் வானிலை நிலவரத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இத்துடன் வானிலை அறிக்கை முடிவடைகிறது. தினசரி வானிலை அறிக்கைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.